Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது இட்லி மற்றும் தோசைக்கு சைடு டிஷ்ஷா ஒரு கிரேவி எப்படி prepare பண்றது அப்படின்றது இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எப்பவுமே நம்ம வந்து சாம்பார் சட்னி அப்படினு செஞ்சு ரொம்ப போர் அடிக்கிற டைம்ல இந்த மாதிரி உளுந்த மாவு வச்சு ஒரு கிரேவி prepare பண்ணி டிஃபரண்டான மெத்தட்ல நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் फ्रेंड्स எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 100 கிராம் உளுந்து எடுத்து நல்லா கெட்டியா ஆட்டி வச்சிருக்கேன். ஆட்டிட்டு அதோட கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். வெங்காயம் கருவேப்பிலை வேற எதுவுமே நான் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உளுந்த மாவை நார்மலா நம்ம உளுந்த வடை போடுற மாதிரி குட்டி குட்டியா போண்டா சைஸ்க்கு குட்டி போண்டா சைஸ்க்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதா. இதில் வந்து கொஞ்சம் உப்பும் பெருங்காயத்தூளும் இந்த வடை மாவுல நீங்க சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வடையா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது வந்து கொஞ்சமான டைம்லேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இட்லி தோசைக்கு மாவு ஆட்டும் போதே கொஞ்சமாக உளுந்து போட்டு ஆட்டி வச்சிட்டோம்னா போதும். நைட்டு டிஃபனுக்கு ஒரு கிரேவியும் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடை நல்லா வந்து க்ரன்ச்சியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது வந்து இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சாச்சு. இதோட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போயுமே நான் சொல்கிறது தான், காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சேர்த்துருந்த காரம் ரொம்ப மைல்டாக இருந்தது. மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா மட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடட்டும். இதோட ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா நடுவில் கீறி விட்டு ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடட்டும். இது இப்போ நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு அந்த கிரேவியும் கொஞ்சம் வத்தி இருக்கு. இதோட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த உளுந்த வடையை ஆட் பண்ணிக்கலாம். வடை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து பிச்சு போடலை, அப்படியே தான் முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக போட்டாலும் பரவாயில்ல. இதை விட இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னாலும் இன்னும் நீங்கள் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு சின்ன சின்ன வடையாக நீங்கள் போட்டுக்கலாம். ஏன் நம்ம வந்து பிச்சு போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேவி வந்து வேகும் போதே பார்த்திங்கன்னா வடை நல்லா சாஃப்டாக ஆகிடும். ஏன்னா இது உளுந்த வடை அப்படிங்கிறதுனால நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக ஆகிட்டு அதுவே அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி வந்துடும். ஸோ அதனால் நம்ம பிச்சு போடணுன்ற தேவை கிடையாது. இப்போ இந்த வடையை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் சிம்மில் போட்டிங்கன்னா இந்த மசாலா எல்லாமே அந்த வடைக்குள்ளே நல்லா ஊறிடும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1/2 மூடி தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் பால் நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. செகண்ட் டைம் அதே தேங்காய் விழுதில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அந்த பாலையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து வடை வந்து பார்த்திங்கன்னா மொறுன்ற மாதிரி தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இதோடு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த வடை வந்து நல்லா ஊறிடுச்சு. அவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் நம்ம பிச்சு போட வேணாம் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.